வணக்கம் நண்பா. இலங்கையின் ஆகஸ்ட் 23, 2026 அழுத்கம பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணியளவில் ஒரு மிக மோசமான இரயில் விபத்து நடந்திருக்கு. கொழும்பு மருதானையில இருந்து புறப்பட்ட சாகரிகா எக்ஸ்பிரஸ் இரயில் கனேகம புராண விகாரை பக்கத்துல இருக்கிற இரயில் கடவையை கடக்க முயன்ற ஒரு 3-வீலர் முச்சக்கர வண்டி மீது பயங்கரமா மோதியிருக்கு. இந்த கொடூர விபத்துல 3-வீலர் ஓட்டிட்டு வந்த 22 வயசு இளைஞர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்தார். அவரோட பயணித்து இன்னொருத்தர் படுகாயமடைந்து ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கார். அந்த இடத்தில் சேஃப்டி கேட் இல்லாததுதான் இந்த விபத்துக்கு காரணம்னு சொல்லி கோபமடைந்த மக்கள் தண்டவாளங்களை மறிச்சு பெரிய போராட்டத்துல ஈடுபட்டாங்க. மக்கள் போராட்டத்தை அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் அடுத்த ஒரு வாரத்திற்குள் இரயில்வே அதிகாரிகளுடன் பேசி இந்த கடவையில் சேஃப்டி கேட்டுக்கான நிரந்தர தீர்வு எடுக்கப்படும்னு உறுதி அளிச்சிருக்காங்க. அதனால போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டிருக்கு. இனிமேலாவது இது போன்ற விபத்துக்கள் தடுக்கப்படணும். மக்களே, உங்களிடம் ஒரு வேண்டுகோள். வாகன ஓட்டுநர்கள் ரயில் தண்டவாளங்களை கடக்கும் போது மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். தயவு செய்து இரயில் கடவைகளை கடக்கும் போது எல்லாரும் கவனமா இருங்க.